குட் மார்னிங் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ நண்பருடைய ஒரு புதிய தொடக்கம் ரவி மோகன் ஸ்டுடியோஸ். ஸோ மனசார அவர் ரொம்ப நல்லா இருக்கணும், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு நபர். நான் ரவி எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக பிடிச்சி போயிடும். ஸோ அவர் நல்லா இருக்கணும், அவரோட புதிய தொடக்கம் பெரிய வெற்றி பெறணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். பொன்னியின் செல்வன் போது நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசியிருக்கோம். ஆனாலும் அப்போ டைரக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ அழகாக இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு ஆரம்பமாக இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், அவங்க டீம் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் மிச்சம் உள்ளே பேசுகிறேன். நன்றி. ஹாய் எவ்ரிபடி, எல்லாருக்கும் வணக்கம். ரவி சாருக்கு ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் பிகாஸ் ரவி சார் நான் க்ரோத் பார்த்து பண்ணியிருந்தேன் ஃப்ரம் ஜெயம் ஃபிலிம் டு டில் நவ். அவர் வளர்ந்தோட வே இருக்குது, ரொம்ப ஃபினாமினல் க்ரோத் வருது. And as a human being, is a very nice person. I know his father very well. And our palakka illana kuda we feel that we are one among the family. So I always wish him all the best, and I'll be there for him anytime, any moment. And I wish him all the best for the production house. Thank you. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஜெயம் ரவி அண்ணா எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா, இப்போ ரவி மோகன் அண்ணா எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா ஜெயம் படத்துலேருந்தே பிடிக்கும். த ஒன்லி ஒன் ஹீரோ. ரொம்ப ஃபேமிலியோட அம்மா அப்பா நானே மிஸ் பண்ணாலும் அம்மா அப்பா மறக்காமல் படத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு எல்லா ஃபேமிலிஸையும் அட்ராக்ட் பண்ணுற லெவலுக்கு ஒரு யங் சாம் ஹீரோவாக இன்னைய வரைக்கும் ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஸ்கிரிப்ட்ஸை கொடுத்து எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டோ ஒரு ஃபேமிலி பாண்டிங் வச்சும் எப்பயுமே அதை கொடுத்துட்டே இருந்திருக்காரு. இப்போது அடுத்த கட்டமாக ரவி மோகன் ஸ்டூடியோஸ்ன்னு சொல்லி ஆரம்பித்து அவருக்கு பிடிச்ச நிறைய படங்களை பண்ண போகிறாரு. இது மிகப்பெரிய ஸ்டெப். வாழ்த்துக்கள்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தொடர்ந்து இன்னும் நிறைய நல்ல படங்கள் கொடுக்கணும்னு சொல்லி ஆசை. எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன். ரொம்ப பயங்கர ஹாப்பி தட் ரவி சார் எப்போவுமே நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஆக்டராக இருந்திருக்காரு. நிறைய அவரோட ஒர்க்ஸ் ரொம்ப செலிப்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. எனக்கு பர்சனலாக நிறைய சந்தோஷ் சுப்ரமணியம்லேருந்து பேராண்மையிலேருந்து அவரோட நிறைய தனியொருவன்லேருந்து நிறைய படங்கள் எனக்கு அவரோட பர்சனல் ஃபேவரட்ஸாக இருந்திருக்கு. அண்டு அவரோட ப்ரெசன்ஸ்லேருந்து ஹீ கேரிஸ் அவ்வளோ கிரேஸ் இருக்குது. இந்த புதிய அவதாரத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய நல்ல திரைப்படங்களை அவரோட கம்பெனியில் எடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையும் நான் உண்மையாகவே மனசார ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவரோட இந்த புதிய அவதாரத்துக்கு. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ரவி மோகன் ஸ்டுடியோஸ் ஒரு பிரம்மாண்டமான ஸ்டுடியோ லான்ச் பண்ணுற ரவி மோகன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ் சினிமாவில் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோஸ் வரதே பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் 3 திரைப்படங்கள் லான்ச், அவரும் டைரக்டராக போகிறாரு அப்படிலாம் கேள்விப்படும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்வு கண்டிப்பாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் நிகழ்வாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஒரு நடிகர் இவ்வளோ பெரிய ஸ்டுடியோ ஆரம்பிக்க முடியும், இவ்வளோ பெரிய ஒரு செட்டப் பண்ண முடியும்னு வரும்போது சினிமா அடுத்த கட்டம் போகிற மாதிரி பார்க்குறேன். அண்ட் டெஃபினெட்லி அவருடைய கொலாபரேஷன்ஸ் இது இன்டர்நேஷ்னல் ஸ்டுடியோஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் பாம்பேயில் இருக்கிற நிறைய ஸ்டுடியோஸோடு இருக்கும். அப்படி ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப்போட ஒரு பிரம்மாண்டமான ஸ்டுடியோ ஆரம்பிக்கிற ரவி மோகன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.